சமீப காலமாக ரீல்ஸு ஷார்ட்ஸில் எல்லாம் ஒரு செய்தி அடிக்கடி நம்ம பார்க்கலாம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அல்ல புறநகர் பகுதிகளில் பலர் மின்சாரம் இல்லை வீட்டில் அப்படிங்கிற பிரச்சனையை ஹைலைட் பண்ணி அதுக்காக தெருவில் வந்து போராடின காட்சிகள் நிறைய ரீல்ஸ் வரும். அது குறித்த ரியாக்ஷன்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததாக புதுசாக ஒரு பிரச்சனை சேர்ந்துருக்கு. கரண்ட் இல்லைங்கிற பிரச்சனையை ஓவர்டேக் பண்ணி கரண்ட் பில்லு கண்ணாபின்னான்னு வருது, 3 மடங்கு வருது, 4 மடங்கு வருதுன்னு புலம்புகிற அடுத்த கட்ட வீடியோக்கள் வர ஆரம்பிச்சது. 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தாவேக ஆட்சி அமைந்த பிறகு அவங்க ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளில் ஒன்றை மட்டும் செயல்படுத்துகிறாங்க. சிங்கப்பெண் அதை கணக்கில் சேர்க்க முடியாது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு நிறைய அறிவித்தாங்க. அதில் ஒன்று தான் செயலாக்கத்துக்கு வந்தது. அதுவும் கூட எந்த வகையிலும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அது வந்து சேர்ந்தது. இதை தாவேக டீம் கையாண்ட விதம் வேற மாதிரி இருந்தது. வழக்கம் போல அது பேசி வீடியோ வெளியிட்ட நடிகைகளை அவதூறு செய்வதிலிருந்து இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்தது. அரசு ஒரு 3 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ 1% விட கம்மி தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர்கள் டிஸ்கவுண்டிங் பண்ணுற வேலையில் இருக்காங்க. ஆனால் இந்த சிக்கல் இப்போ நம்ம கரண்ட் பில்லு கண்ணா பின்னான்னு வருது அப்படின்னு ஒரு பெரும் தொகையான மக்கள் புலம்புகிற பிரச்சனை இனி வரும் ஆண்டுகள்லையும் தொடரத்தான் போகுது. எப்படி ஏங்கிறத இனிமேல் பார்க்கலாம். அடுத்த சில ஆண்டுகளில் மோஸ்ட் ப்ராபப்ளி 2030 அந்த ஆண்டுகளில் சென்னையினுடைய வெட் பல்ப் டெம்பரேச்சர் நம்ம மனிதர்கள் தாங்க முடியாத அளவுக்கு மேலே போகும். இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய காற்றில் இருக்கிற வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்கிறதுனால நீராவி அதிகமாகி காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய உடல் வேர்க்காது. அதனால் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட உடல் அதிக வெப்பத்தை உணரும். அப்போது மனிதர்களால் இந்த இடத்துல வாழ முடியாது. 2030 வாக்கில் ஏசி இல்லாமல் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு குடும்பமும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் மின்சார தேவைங்கிறது இரட்டிப்பாகலாம். ஏன்னா இப்போதைய நிலைமையில் இந்தியா முழுக்கவே 10% வீடுகளுக்கு கூட ஏர் கண்டிஷனர் கிடையாது. சென்னை போன்ற நகரங்களில் அது ஒரு 2 மடங்கு அதிகம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஏசி இல்லாமல் வாழ முடியாது. அப்படிங்கும்போது மின்சார தேவை பன்மடங்கு அதிகரிக்கும். ஏசியோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன? அது வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சு ஊருக்குள்ளே அனுப்பும். ஊர் வெப்பமாக இருக்கும்போது மற்ற வீடுகள் வெப்பமாகும். அப்போ பக்கத்து வீட்டுக்கு உங்களுடைய ஏசி பயன்பாடு உங்கள் பக்கத்து வீட்டு ஏசி பயன்பாட்டின் அளவு அதிகரிக்கும். உங்கள் பக்கத்து வீட்டின் ஏசி பயன்பாடு உங்கள் வீட்டு ஏசி பயன்பாட்டுன்னு ஒருத்தன் சேர்த்து ஆளுக்கு ஊற்றி குடிச்சிக்கிற மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனை. இது மின்சார தேவை அதிகரிக்க போகுது. சரி, இந்த மின்சார தேவை அதிகரிக்க போகுதுன்னு பார்த்தா இங்கே இருக்கிற மின்சார கட்டமைப்புங்கிறது அது ஏற்கனவே 20-30 வருஷம் பழசு. இந்த பலவீனமான மின் கட்டமைப்பு அடுத்த சில ஆண்டுகளில் 2 மடங்காக உயரப்போகும் தேவை. கிராமப்புறங்களில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைங்கிறதுனால மக்கள் நகர்ப்புறங்களுக்கு படையெடுத்து வரப்போகிறாங்க. இந்த பிரச்சனையோடு சேர்த்து மக்களில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நகர்ப்புறத்தை அடைச்சிக்கிட்டு உட்காருவாங்க. அவங்க யாராலையும் ஏசி இல்லாமல் வாழ முடியாது. எல்லாரும் ஏசியை வாங்கி ஆகணும். எப்படி இன்றைக்கி ஃபேன் ஒரு கட்டாய தேவையாக இருக்கோ அதை போலவே ஏர் கண்டிஷனர் ஒரு கட்டாயமாகும். இது ஒரு செலவு. அண்ட் மின்சார கட்டணம். அப்போது 2 மடங்கு கட்டணத்திற்கு குறைந்தபட்சம் நாம் இன்னும் சில ஆண்டுகளில் 3-4 வருஷத்தில் இன்னும் 2 மடங்கு கட்டணத்துக்கு தயாராக வேண்டிய நேரத்தில் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் மாதிரி அரசாங்கம் இப்போ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயிலோட கொடுமை நாம் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். சென்னைக்கு வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது, சென்னை வெயிலில் தாங்கிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய வேலை. நீங்கள் ஃபேனில் தூக்கு மாட்டிட்டு சாகணும்லாம் அவசியம் இல்லை. ஃபேனை நிப்பாட்டினாலே செத்து போயிடலாம். அந்த அளவுக்கான டெம்பரேச்சர் உண்டு. ரொம்ப முதியவர்கள், உடல் நோயாளிகள், இவங்க எல்லாரும் வெயிலில் இறக்கும் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இந்தியாவில் வெப்ப அலை போன மாதத்தில் நினைக்கிறேன் போன மாதத்துக்கு முந்தின மாதம் இந்தியாவில் வெப்ப அலை 1 வாரம் நீடித்த போது ஒவ்வொரு நாளும் 3500 பேர் கூடுதல் மரணம் அடைந்தார்கள் வழக்கமான மரணத்தை விட. இதுக்கு காரணம் வெயில் தான். ஐரோப்பா இது போன்ற மரணங்களை வெயில் மரணத்தில் எழுதும். பட் இந்தியா அந்த கணக்கில் சேர்க்கறது இல்லை. ஆனாலும் இந்தியாவில் வெயில் காரணமாக இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். இந்த வெயில் காரணமாக, கடும் வெப்பம் காரணமாக கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மாதம் வெப்பம் உச்சகட்டத்தில் இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம். ஆனால் 200 நாட்களுக்கு வெயில் உச்சத்தில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நாட்டில் மின்சார தேவை அதிகரிக்க போகுது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நகர்வு நீர் தேவை குறைவாக இருக்குது. தண்ணீர், மின்சாரம் அதுவும் பிரிக்க முடியாத ஒரு பிரச்சனை தான் இப்போதைய சூழ்நிலையில். இந்தியாவில் வாழ்கிற மக்கள் உலகின் 18% மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆனால் நன்னீர் இருப்பு 4% தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ 18% மக்கள் 4% இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி ஆகணும். 1700
கன மீட்டர் தண்ணி ஆண்டுக்கு தேவைப்படலாம் ஒரு நபருக்கு. இது 1951 5000 கனமீட்டராக இருந்தது ஒரு தனி மனிதனுடைய தண்ணீர் தேவை. 1951 ஒரு தனி மனிதனுடைய தண்ணீர் பயன்பாடு, அதாவது அவருக்கு இருந்த தண்ணினா 5000 கனமீட்டர் தண்ணி இந்தியாவில் இருந்தது. இப்போது அது 1400 கனமீட்டராக குறைஞ்சிருக்கு. இது உலக மதிப்பீட்டின்படி 1700 கனமீட்டருக்கு குறைவான தண்ணீர் ஒரு தனிநபருக்கு கிடைக்குது அவரோட பங்குன்னா இது ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். இந்தியா ஏற்கனவே அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு வந்தாச்சு. நித்தி ஆயோக்கினுடைய கருத்தின்படியே 60 கோடி மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்கிறாங்க. இந்திய தண்ணீர் இருப்பில் 85 விழுக்காடு விவசாயத்துக்கு போகுது. நன்னீர் இருப்பில் 85% விவசாயத்துக்கு போகுது. இப்போது விவசாயத்திற்கான தண்ணீர் குறையுது. காவிரி தண்ணி வரல, மழை வரல, இந்தியா முழுக்கவே போதுமான மழை பெய்யலைங்கும் போது மக்கள் நிலத்தடி நீரை உறிஞ்ச வேண்டிய தேவை இருக்கும். இந்த நிலத்தடி நீரை இன்னும் அகழ்ந்து உறிஞ்சணுங்கும் போது அது மின்சார தேவை அதிகரிக்குது. இயல்பாக மழையிலிருந்து வர்ற அல்லது கால்வாய், குளம், இந்த பாசனம் இல்லாமல் நீங்கள் போர்வெலை நம்பும்போது அது நாட்டினுடைய மின் தேவையை அதிகரிக்க போகுது. ஏற்கனவே வெப்பம் அதிகம், அதனால் கூடுதல் மின் தேவை. அப்புறமா விவசாயம் வீழ்ச்சி அடையுது. 50% மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 40 விழுக்காட்டு மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்கும் போது விவசாயமும் சேர்ந்து இந்த மின் தேவையை அதிகரிக்க போகுது. இது இரண்டாவது நெருக்கடி. மூணாவது தான் நம்முடைய கட்டமைப்பில் இருக்கிற பலவீனம். இப்போது அரசாங்கம் சப்சிடைஸ்டு ப்ரைஸில் மின்சாரத்தை கொடுக்குது. தமிழ்நாட்டினுடைய மின் தேவையில் அரசு உற்பத்தி செய்கிற மின்சாரம் 15% தான். அப்போது 85 விழுக்காடு வெளியிலேருந்து வாங்குகிறோம். அப்போது முதலாளிகள் கையில் கட்டுப்பாடு போகுது. பீக் டைமில் 17 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு விலை கொடுத்து அரசாங்கம் வாங்குது. சில சமயம் அதை விடவும் கூடுதலாக கொடுத்து வாங்குது. கோடையில் இந்த தேவை அதிகரிக்கும். அண்ட் இதை மாதிரியான நெருக்கடி நேரத்தில் அரசாங்கம் கூடுதல் பணத்தை இதில் போட வேண்டியிருக்கு. இந்த கூடுதல் பணத்தை எடுப்பதற்கு ஒன்று சப்சிடி கொடுக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேலே சப்சிடி கொடுக்க முடியாது. ஏற்கனவே மாநில அரசாங்கங்கள் கடும் நிதி சுமையில் இருக்குது. மற்ற திட்டங்கள்ல எல்லாம் மத்திய அரசினுடைய பங்கு குறையிறதுனால மாநில அரசாங்கங்களினுடைய தேவை அதிகரிக்குது, நிதி தேவை அதிகரிக்குது. ஆனால் நிதி வரவு குறையுதுங்கும் போது எப்படி பார்த்தாலும் கூடிய விரைவில் மின் கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்படும். மின் இழப்பு, மின் விநியோகத்தில் உலக அளவில் சராசரியாக 9லேருந்து 10 விழுக்காடு தான் மின் இழப்பு இருக்குது. இந்தியாவில் அது 17.6%. கிட்டத்தட்ட உற்பத்தி செய்கிறதுல 5ல் 1 பங்கை நாம் இழக்கிறோம். அப்போ தண்டமாக அதற்கான செலவாகுது. நம்ம சோலார் பவர்லேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம், அது ஒரு பெரிய ரிசோர்ஸாக இருக்கும் அப்படின்னாலும் சோலார் பவர் இந்தியாவுக்கு வேறொரு நெருக்கடியை கொடுக்குது. பகலில் சோலார் உற்பத்தி அதிகமாக இருக்குது, ஆனால் தேவை குறைவு. இரவு நேரங்களில் சோலார் உற்பத்தி கிடையாது, தேவை 2-3 மடங்கு அதிகரிக்குது வீட்டு தேவைக்காகன் போது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்கிறதுக்கு பேட்டரி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். அது கூடுதல் முதலீடாகும். கூடுதல் முதலீட்டினுடைய சுமையையும் சேர்த்து ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பில் இந்த சுமையையும் சேர்த்து அதையும் மக்கள் தான் அனுபவிக்கணும். ஸோ நம்ம 3 விதமான நெருக்கடிக்கு மக்கள் ஆட்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இனி வரும் நாட்களில் இப்போ பார்க்குற மின் கட்டண உயர்வுங்கிறது இப்போ எதேச்சையாக சிலருக்கு நடக்கலாம் அல்லது பலருக்கு நடக்கலாம். பட் நம்ம எல்லாரும் தயாராகிக்க வேண்டியது என்னென்னா, கூடிய விரைவில் மின்சார கட்டணத்தை பற்றி மக்கள் எல்லாரும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் புலம்புவதற்கான காலம் கைகூடி வந்து கொண்டே இருக்கிறது. இது தயாரிச்சுக்கிறதுக்கு அப்படின்னா இது ஒரு தனிநபர் தன்னை இதற்காக தயாரிப்பதுங்கிறது ஒப்பீட்டளவில் சிரமம். இந்தியாவினுடைய நகர்ப்புற வடிவமைப்பே ரொம்ப பாடாவதியானது. சொல்கிறதுல ஒன்றும் நம்ம தயங்க தேவையில்லை. இங்கே கிராஸ் வென்டிலேஷனுங்கிறதோ ஒரு முறையான வெளிச்சம் வீட்டில் வரணுங்கிறதோ கட்டடம் கட்டுற தனிநபர்களுக்கும் கிடையாது, நிறுவனங்களுக்கும் அது கிடையாது. நாம் இந்த மாதிரியான நெருக்கடியாக பெட்டி பெட்டியாக போதுமான ஜன்னலோ அல்லது காற்று வெளியேறுவதற்கான வழியே இல்லைங்கும்போது ஃபேனு லைட்டு பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இந்த வெயிலும் இது போன்ற அடைக்கப்பட்ட வீடுகளும் மக்களை இன்னும் பதட்டத்துக்குள்ளாக்கும். இதை நீங்கள் சாதாரணமாக சாலையிலலாம் கவனிச்சிருக்கலாம். அதீத வெயிலில் மக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு சண்டை போடுறதெல்லாம் நடக்கும். ரோடு டிராஃபிக்கில் சண்டை வந்து இந்த கோடையில் 2-3 கொலை எனக்கு தெரிஞ்சு செய்தியாக நான் பார்த்த ஞாபகம். தெருநாய் கூட டீஹைட்ரேஷனில் நிறைய கடிக்குதுங்கிறதான் தகவல். ஸோ இந்த நெருக்கடியை தனி நபராக தீர்ப்பது அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் சாத்தியம் இல்லை. ஆனால் சில வேலைகளை செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பெருநகரங்களை தவிர்த்துட்டு கிராமப்புறங்களுக்கு போகலாம். சோலார் இன்ஸ்டாலேஷன் மேபி ஓரளவுக்கு பயன் தரலாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஓரளவு தஞ்சாவூர் மாதிரியான வெயில் நிறைய இருக்கிற ஊர்களில், தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரியான வெயில் நிறைய இருக்கிற ஊர்களில் சாதாரணமாக போடுற அரசாங்கம் கொடுக்குற அந்த மானியத்தோடு ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு போடுற சோலார் சிஸ்டம் 12லேருந்து 18 யூனிட்டை மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ சோலார் பேனல் மேபி
வருடத்தின் பல நாட்கள் வெயில் இருக்கிற இந்தியாவில் ஒரு தீர்வாக இருக்கலாம். ஆனால் தேவையோடு அது போட்டி போட முடியுமாங்கிறது தெரியல. 2வது சீனாவோடு நாம் போட்டியிடுறதுல ஒரு ரொம்ப பின்தங்கி இருக்கு இந்தியா. இப்போ சீனாவில் பேப்பரில் ஒட்டுற மாதிரியான சோலார் பேனல்கள்லாம் வந்தாச்சு. நாம் இப்போவும் இந்திய உற்பத்தி சோலார் பேனல்கள் 25,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு பேனல். அது அமேசானில் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். இந்தியாவிலே உற்பத்தி செய்கிற சோலார் பேனல்னு சொல்லி அரசாங்கம் அதற்கு மானியம் கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட 15,000 ரூபா 13,000 ரூபா வித்தியாசம் இருக்குது. இது யாரோட பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இது அரசும் பெருசாக நம்மளை காப்பாற்றும்னு நம்ம நம்ப முடியாது. நம்முடைய நகர கட்டமைப்பும் நம்மளை காப்பாற்றுற மாதிரி இல்லை. நம்முடைய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குது. இது 1000 கனமீட்டருக்கும் கீழே போச்சுன்னா அது இன்னும் பெரிய தண்ணீர் நெருக்கடியாகும். நீர் மேலாண்மையிலையும் நம்ம மோசம். நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்திகரிச்சு நீங்கள் டெல்லியோட யமுனா நதியெல்லாம் பார்க்கலாம். 2 ஆள் உயரத்துக்கு நுரை இருக்கும். மொத்த சாக்கடை, நகரத்தினுடைய மொத்த சாக்கடை, ஒவ்வொரு தனிநபரும் கை கழுவுற தண்ணியிலேருந்து யூரின் போகிற தண்ணி வரைக்கும் மொத்தமாக வந்து யமுனாவில் செய்கிறது. அதை சுத்திகரித்து கொண்டு போய் விடுற கால்வாய்களில் மீண்டும் கழிவுநீர் கலக்குதுங்கிறதான் ரிப்போர்ட். ஸோ இங்கே கட்டமைப்பும் நமக்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்கும். வெயில் ஒரு பெரிய பிரச்சனைங்கும் போது மின்சாரம் நாம் நினைப்பதை விட ரொம்ப தீவிரமான கடுமையான ஒரு நெருக்கடியை நமக்கு கொடுக்க போகுதுங்கிறது தான் யதார்த்தம். தீர்வுங்கிறதெல்லாம் ஒரே இதில் எல்லாம் வந்துடாது. அது என் கையில் அதற்கான சொல்யூஷன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் தேடின வரைக்கும் கிடைக்கல. இந்த நெருக்கடிக்கு நம்மை தயார்படுத்தி கொள்வது அல்லது இதற்கான தீர்வுகளை தேட ஆரம்பிப்பது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரு வழி. அதர்வைஸ் மின்வெட்டு அதிகரிக்கும். அரசாங்கம் சப்சிடி நிறைய கொடுக்குது, இதை சமாளிக்க முடியலைன்னு சொன்னால் மின்வெட்டு அதிகரிக்கும், மின்தடங்கள் அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தயாராக இல்லைங்கும்போது இதை எதிர்கொள்வது இன்னும் சிரமமாக இருக்கும். ஏற்கனவே அரசுகள் இந்த சுமையை மக்கள் தலையில் கட்டுவதற்கான அடிப்படை வேலைகளில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஊர்களில் மின் விநியோகம் தனியார் மயமாக்கப்படுது. மின் கட்டமைப்பை 2-3 பிரித்து ஒன்றா வெளியில் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஊழியர் பற்றாக்குறை 45% இருக்குது. இதன் வழியாக மின்தடையெல்லாம் நிறைய ஏற்படும். மக்கள் சோர்ந்து போய் நீ ப்ரைவேட்டுக்கிட்டே கொடுன்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடும் பல இடங்களில் நடக்குது. அப்படி சில மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கக்கூடாது, வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் தான் உதய் மின் திட்டம் கொண்டு வரப்படுது. மேலும் நிலக்கரி அடிப்படையிலான எரிசக்தி தான் 70% இந்தியாவில் இருக்குது. இதற்கு மாற்றீடான ஒரு புதிய தொழில்நுட்பமோ வேறு எதுவுமோ செய்கிறதுக்கு நாம் இன்னும் வரல. மின் கட்டணத்தை வருஷம் உயர்த்தணுங்கிற கட்டாயம் வந்தாச்சு. மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவது, மின் உற்பத்தி ஏற்கனவே பல இடங்களில் தனியார் மயமாயிருக்கு. ஊழியர் பற்றாக்குறைங்கிற இந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்து வந்து மிக விரைவில் அரசாங்கம் நேர அடிப்படையிலான கட்டணத்தை நிர்ணயிக்கும். பகலில் அதிகம், ராத்திரி குறைவு, இந்த மாதிரியான, அல்லது இரவு நேரங்களில் அதிகம், பகல் நேரங்களில் குறைவு, வார கடைசியில் அதிகங்கிற மாதிரியான கட்டண மாற்றங்கள் வரக்கூடும். ஒருவேளை தனியார் மயத்தை நோக்கி மின் விநியோகம் போகுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பிரச்சனை என்ன ஆகும்னா, கிராமப்புறங்களில் குறைவான லாபம் வருகிற கிராமப்புறங்களில் மின் விநியோகம் மோசமாக இருக்கும், குறையும். நகர்ப்புறங்களில் மட்டும் ப்ரைவேட் கம்பெனிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நகர்ப்புறங்களில் கவனம் செலுத்தும் போது கிராம மக்கள் மீண்டும் நகரத்தை நோக்கி வருவாங்க. இது ஒரு எண்ட்லெஸ்ஸான சுழற்சியாக இருக்க போகுது. ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி, ஒரு டெத் ட்ராப் போல் திரும்ப மேலும் பிரச்சனையை வளர்க்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இந்த நெருக்கடியை நம்ம மெஷர் பண்ணுறது கூட ஒப்பீட்டளவில் சிரமம். ஏன்னா இதற்கான திட்டமிடலோ தயாரிப்போ எங்குமே இல்லை, அரசாங்கத்தில் எங்குமே இல்லை. இதிலிருந்து லாபம் ஈட்டுவது எப்படி அப்படிங்கிற அளவில் வேணும்னா அதிகாரிகள் நினைக்கலாம். லாபம் ஈட்டுவது தான் நோக்கம் அப்படின்னு ஒரு அரசு முடிவு செய்தால், இந்தியாவை போல தர்தரம் தலைவிரிச்சு ஆடுகிற ஒரு நாட்டில் லாபத்தை மட்டும் ஒரு அரசாங்கம் மின்சாரத்தின் மீது கவனம் செலுத்துச்சுன்னா அது ஒரு டோட்டல் டிசாஸ்டராக இருக்கும். ஸோ எந்த இடத்திலும் இதற்கான ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரியான அறிகுறிகள் எதுவும் இல்லை. ஏன்னா இது சோலார் பவர் கூட, இவர்கள் கவனம் செலுத்துகிற சோலார் பவர் கூட பேட்டரி மீது கூடுதல் முதலீட்டை கேட்குது. சோலார் பேனலை மலிவாக்குறதுக்கான முயற்சிகள் இல்லாமல் அது சில முதலாளிகளுக்கு லாபம் தர்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்கு.